எலிசாவுக்கா? இதை ஆராய்ச்சி பண்ணலாம். இதுல பல கேள்விகள் வருகின்றன. எலியாவின் ஆவி எலிசாவுக்கு போயிருக்கிறது என்றால் இதிலே பல கேள்விகள் இருக்கிறது. ஒன்று, ஒரு மனிதனுடைய ஆவி இன்னொருவனுக்குள் புகுவதற்கு வழி இல்லை. ஒரு மனிதனுடைய ஆவி இன்னொருவனுக்குள் புகுவதற்கு அந்த ஆவிக்கு வல்லமை இல்லை, அந்த ஆவிக்கு அதிகாரமும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நமக்குள் புகுந்து நமக்குள் தங்க முடியும். இரண்டாவது காரியம், அப்படியே ஒருவனுடைய ஆவி இன்னொருவனுக்குள் புகுந்து விட்டால் புகுந்தவனுக்கு இரண்டு ஆவி இருக்குமா? இது ஒரு கேள்வி. புகுந்தவனுக்கு இரண்டு ஆவி இருக்குமா? இந்த காலத்துல பிசாசு பிடித்தவர்களுக்கிட்ட எல்லாம் நம்ம ஆட்கள் பேசுவாங்க. நீ யாரு, எங்க இருந்து வந்த, எப்படி பேசின? நம்ம ஆண்டவர் எவ்வளவோ பிசாச அவர் 3.5 ஆண்டுகளிலே ஓட்டினார். ஒரு பிசாசுட்டையும் பேசல. ஒரே 1 மாசம் உன் பேர் என்னன்னு கேட்டாரு. அப்பதான் அவன் சொன்னான். எதுக்கு கேட்டார்னா, நிறைய பிசாசுகள் அவனை பிடித்திருக்கிறது என்று சுற்றியுள்ள மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை அவன் வாயிலாகவே, அவன் வாய் மூலமாகவே மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அப்படி அவர் கேட்டார். மற்றபடி எந்த பிசாசுகிட்டையும் அவர் பேசுறதே இல்லை. ஆனா இந்த காலத்துல பிசாசை விரட்டுகிற ஊழியக்காரர்கள் எல்லாரும், நான் கூட எத்தனையோ பிசாசுகளை ஓட்டி இருக்கிறேன். நான் சுவிசேஷ கூட்டத்துல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எத்தனையோ பிசாசுகள் வீடுகளிலிருந்து ஓடி வந்து கூட்டத்திற்கு முன்னாலே உருண்டு போனதை எல்லாரும் பார்த்திருக்கிறார்கள், நானும் பார்த்திருக்கிறேன். ஆக பிசாசு பிடித்தவர்களிடத்திலே நம்முடைய ஊழியக்காரர்கள் பேசுவார்கள். அப்ப அந்த பிசாசு சொல்லும், 2005 வருஷம் நான் அம்பத்தூர் பக்கத்துல ஒரு வேப்ப மரத்துல நான் தூக்கு போட்டு செத்து போயிட்டேன். அந்த ஆவிதான் இப்ப இந்த ஆளுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அது சொல்லும். இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னாரு. வேப்ப மர உச்சியில் நின்னு பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட்டுக்காக சொன்னால் கூட நம்பி விடாதே. அந்த ரட்சிக்கப்படாத அந்த மனுஷனுக்கு கூட தெரிகிறது இது விளையாட்டா சொல்றான் போலன்னு சொல்லி, ஏமாத்து கதைன்னு தெரியுது. ரட்சிக்கப்படாத அந்த புலவனுக்கு கூட தெரிகிறது. அதனாலே அது வேப்ப மரத்துல தூக்கு போட்டு செத்த அந்த ஆவி, அந்த மனுஷனுடைய ஆவி அப்படியே இருந்து இப்போ இந்த ஆளுக்குள்ள நுழைஞ்சிருக்குது என்று ஏமாற்று கதை சொல்லுகிறார்கள். அப்படி புகுந்து விட்டால் அவனுக்கு 2 ஆவி இருக்கும். அப்படி 2 ஆவி இருக்கிறது, இது ஏமாற்று கதையாய் மாறிவிடும். 3வது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். எலியாவுக்கு ஒரு ஆவிதான் உண்டு. அப்படியானால் 2 ஆவி எப்படி எலிசாவுக்கு வந்திருக்கும்? ஒரு ஆவிதான் வரணும்னா எலியாவுடைய ஆவி மாத்திரம் வந்திருக்கலாம். ஒரு கணக்குக்கு சொல்றேன், ஒரு சிந்தனைக்கு சொல்றேன். 2 ஆவி வந்தது என்று சொல்கிறார்களே, 2 மடங்கு ஆவி வந்தது என்று சொல்லுகிறார்களே, எப்படி வர முடியும்? அவற்ற ஒரு ஆவிதானே இருக்கிறது. ரைட். 5வது காரியம், எலியாவின் ஆவி எலிசாவுக்கு வந்துச்சுன்னா ஆவியோடு இணைந்திருக்கக்கூடிய ஆத்மாவும் தானே வரணும். அப்போ ஆவியும் ஆத்மாவும் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் உள்ளான மனுஷனே இல்லாமல் வெறும் சரீரத்தோடு தான் எலியா பரலோகத்துக்கு போனாரா? கேள்வி. வெறும் சரீரத்தோட உள்ளான மனுஷனே இல்லாம அவர் பரலோகத்துக்கு போனாரா? அப்படி என்றால் யாக்கோபு 2:26 படி ஆவியிலே அந்த சரீரம் பிணம். அப்ப பிணமாகி எலியா தான் பரலோகத்துக்கு போச்சா? இதெல்லாம் கேள்விங்க. எலியாவுக்கு ஆவியே இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த ஆவிதான் இவருக்கு வந்துருச்சா எலிசாவுக்கு? அப்போ லூக்கா 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த யோவான் சானகன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது தேவதூதனாலே. அப்படியானால் எலியா ஆவி இல்லாமலே போயிட்டாரு. இவங்களுடைய கணக்குப்படி, இவங்க சொல்லக்கூடிய உபதேசப்படி எலியாவுடைய ஆவி அப்படியே 2 மடங்கு இவருக்கு வந்துச்சு, எலிசாவுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோவான் சானகனுக்கு எப்படி எலியாவின் ஆவி வர முடியும்? எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் கேள்விகள்.
இதையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய இந்து சகோதரர்கள் சொல்லுவது போல ஒவ்வொருவருடைய ஆவியும் கூடு விட்டு கூடு பாய்கிறதோ என்ற ஒரு எண்ணங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. பிசாசின் கொள்கைகள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு காரியம் கூட கேள்விகளாய் வருகிறது. மர்வமலையில எலியாவும் மோசையும் இயேசுவோடு நிற்கிறார்கள். எலியாவுடைய ஆவியே போயிடுச்சு. ஆவி இல்லாதவன் எப்படி ஜீவன் உள்ளவனாய் அங்கே மர்வமலையில காட்சி அளிக்க முடியும்? மத்தேயு 17ஆம் அதிகாரம். இன்னும் ஏராள காரியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இன்னும் நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். எலியா தன்னுடைய சால்வையை கொண்டு யோர்தானை 2ஆக பிளந்து அடுத்த சைடு போனான். அடுத்த சைடு போய் அங்கிருந்து அவர் அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டார். திரும்பி வருகிறார் எலிசா. எலிசாவுக்கு ஒரு சால்வை கிடைக்கிறது, எலியாவுடைய சால்வை. அந்த சால்வையோடு வருகிற எலிசா அங்கே அவரும் அதே போல யோர்தான் நதியை அந்த சால்வையை அடித்து அந்த யோர்தான் நதியை 2ஆய் பிளக்கிறார். இதை எரிகோவிலே நின்று கொண்டு பார்க்கக்கூடிய தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் அவர்கள் சொல்லிவிட்டு போன ஆவி கதைதான் இன்றைக்கு ஆவிக்குரிய சபை வட்டாரத்திலேயோ மற்ற ஊழியர்கள் வட்டாரத்திலேயோ எலியாவின் ஆவி எலிசாவுக்கு வந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். அந்த எரிகோவிலே நின்று பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன கதை, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார்கள், எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அவனை கண்டவுடனே, யார்? எலிசாவை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி இதை சொன்னது அந்த எரிகோ கோட்டையின் மேல் நின்று கொண்டிருந்த தீர்க்கதரிசிகள். இதே கருத்துதான் பரவி கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய வட்டாரத்திலும் சரி, மற்ற தலைவர்களும் சொல்லுகிறார்கள். இப்போ எலிசா எலியா கிட்ட என்ன கேட்டான்? இதுதான் கேள்வியே. என்ன அவனுக்கு கிடைத்தது? இதுதான் கேள்வி. எலிசா எலியாவிடம் என்ன கேட்டான்? அங்கிருந்து எலியாவிட்ட இருந்து என்ன கிடைத்தது? இந்த காரியம் தான் முக்கியமாய் நமக்கு தெரிய வேண்டும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். எலிசா கேட்டது ஆவி இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்கவில்லை, ஆவியின் வரம் இரட்டிப்பாய் வேண்டும் என்று அவன் கேட்கிறான். எலியாவை கொடுக்க சொல்லி கேட்கவில்லை எலிசா. இந்த வசனத்தை ரொம்ப நல்லா படிக்கணும். எனக்கு ஆசை என்ன தெரியுமா? உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். இப்ப எங்கிருந்தோ கிடைக்க போகுது, அதுக்காய் வேண்டுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான் தன்னுடைய தலைவரிடத்துல, எலியாவிடத்துல. அப்படி என்றால் எலியாவுடைய பதிலை பாருங்களேன். அவன் வேண்டுனா அதுக்கு எலியா என்ன பதிலை சொன்னார்? இதையெல்லாம் படிக்கிறது இல்லை நம்ம ஆட்களே. ஏதோ தலைவர் சொன்னார், ஊழியர் சொன்னார், பெரியவர் சொன்னார் என்று எப்படியோ நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் எலியா என்ன சொன்னார் பதில்? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்கள். அதுல எலியா சொன்ன பதிலை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உன்னை விட்டு, எலிசாவை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில், எலியாவாகிய நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் ஆவியின் வரம். என்னை நீ கண்டால், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை நீ கண்டால் ஆவியின் வரம் உனக்கு கிடைக்கும். நான் கொடுப்பேன் அல்ல, உனக்கு கிடைக்கும் நீ கண்டால். அப்படி என்றால் என்னங்க அர்த்தம்? உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்பதற்காய் எலிசா பட்ட பாடு சாதாரணம் இல்லைங்க. கில்காலிலே, முதலிலே கில்காலிலே
எலிசா எலியா 2 பேரும் நின்று கொண்டிருக்கும் பொழுது எலியா சொல்லுகிறார், நான் பரலோகத்துக்கு எடுபட போகிறேன், நீ இங்கேயே இரு, என்னிடத்துல வராத. நான் வருவேன். எலிசா பின்னாலேயே கில்காலிலிருந்து பின்னாலேயே போறாரு. அடுத்தபடி எங்க போய் நிக்கிறாங்க? பெத்தேல்ல போய் நிக்கிறாங்க. அங்கேயும் பெத்தேலிலும் எலியா சொல்லுகிறார், வராதப்பா, நான் போறேன். இல்லை இல்லை, நான் வருவேன். பெத்தேலை விட்டு கிளம்புகிறார்கள். எரிகோவுக்கு போகிறார்கள். எரிகோல நிக்கிறாங்க. அங்கேயும் எரிகோவிலையும் அதே எலியா சொல்லுகிறார், வராத, இல்ல வருவேன். பாருங்க, இந்த 2 இடத்துலயும் பெத்தேல், எரிகோ, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அங்கங்கே இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் எலிசா கிட்ட வந்து சொல்றாங்க. எலிசா சின்ன பையன்ல, நிறைய பேர் சின்ன பையனுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, சின்ன பையன்லாம் தேவ வரம் இல்லாதவன் என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற காலகட்டமா இருக்கிறது இந்த காலம். சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும், நிறைய பேர். ஆனால் இந்த எலிசாவை பார்த்து அப்படித்தான் அங்க உள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் கேட்டாங்க, உங்க தலைவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போறாரே, அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? என்னமோ இவங்களுக்கு தான் தெரியுமா, இவருக்கு எலிசா சின்ன பையன், இந்த பையனுக்கு தெரியாது போல, பின்னாலேயே சுத்திட்டு வர்றான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எலிசா சொன்னான் தெரியுமா பதில்? தெரியும், நீங்கள் சும்மா இருங்க. தெரியும், நீங்கள் சும்மா இருங்க. எவ்வளவு அதிகாரத்தோட பேசியிருக்கிறார் தெரியுமா எலிசா? இப்படி எரிகோ ஊட்டி தாண்டி யோர்தான் என்ற இடத்திற்கு வந்தார்கள். அந்த இடத்திலே தான் வானத்திலிருந்து அக்கினி ரதம் வந்தது. அக்கினி குதிரையோடு வருகிறது. சுழல் காற்றிலே எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அந்த பரலோக மகிமையை, அந்த பரலோக வல்லமையை, அந்த பரலோகத்தின் மகா மேன்மையை எலிசா தன்னுடைய கண்களாலே பார்த்து கொண்டே இருக்கிறான். வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறான். பரலோக வல்லமையை, பரலோக மகிமையை, பரலோக மேன்மையை. இதை பார்த்தவுடனே ஆவியின் வரம் அவனுக்கு இரட்டத்தனையாய் வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. ஆக இந்த ஆவியின் வரம் பரலோக மகிமையிலிருந்து வந்திருக்கிறது இரட்டத்தனையாய். நமது பார்வை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரரே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, தலைவர்களே, பெரியவர்களே, நமது பார்வையெல்லாம் வானத்தை நோக்கி, வானத்தின் மகிமையை நோக்கி, வானத்தின் வல்லமையை நோக்கி, வானத்தின் மேன்மையை நோக்கி பார்த்து கொண்டே, விசுவாசத்தோடே பார்த்து கொண்டே இருந்தால், விசுவாசத்தோடே கேட்டுக்கொண்டே இருந்தால், நம் விசுவாச அளவின்படி நமக்கு பரலோக ஆசீர்வாதம், பரலோகத்திலிருந்து வரும் வல்லமை, அதிகாரம் எல்லாமே நம்முடைய எலிசாவுக்கு கிடைத்தது போலே கிடைக்கும். அப்படியே எலிசா பார்த்தான். அவனுக்கு இரட்டத்தனையாய் வரம் கிடைத்தது. ஆவியின் வரம் கிடைத்தது. ஆவி கிடைக்கவில்லை, இரண்டு மடங்கு ஆவி கிடைக்கவில்லை, 2 மடங்கு ஆவியின் வரம் கிடைத்தது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், அதிலே வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவருக்குள் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய படைப்பை பற்றி சொல்லும் பொழுது ஆவி அவருக்குள் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார். அந்த இடத்துல ஆவி என்பது தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது, மகிமையை குறிக்கிறது. அவ்வளவு வல்லமையும் அவ்வளவு மகிமையும் உடையவர் ஏன் ஒருவனைத்தான் படைத்தார்? அதான் அங்க உள்ள கேள்விய. ஆக ஆவி, வேதத்துல ஆவி என்றும் எழுதப்பட்டிருக்கும், ஆவியானவர் என்றும் எழுதப்பட்டிருக்கும், பரிசுத்தாவி என்றும் எழுதப்பட்டிருக்கும், பரிசுத்த ஆவியானவர் என்றும் எழுதப்பட்டிருக்கும். ஆவி என்றாலே வல்லமையை குறிக்கிறது, மகிமையை குறிக்கிறது. ஆவியானவர் என்றால் ஆழ்த்தத்துவமான பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது.
இதை பற்றி நான் என்னுடைய ஆராய்ச்சி புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். ஒரு சில இடங்களிலே ஆவிக்கும் ஆவியானவருக்கும் மாத்தி மாத்தி கூட மொழிபெயர்ப்பு இருக்கும். அதை பத்தி ஒண்ணு இல்லை. ஆக எலியாவின் ஆவியின் வல்லமை, வரம், மகிமை எல்லாமே எலிசாவின் மேல் இரட்டத்தனையாய் தேவன் பொழியை செய்தார். தேவ பிரசன்னத்தினாலே. தேவ பிரசன்னம் இருந்தாலே உனக்குள் பொழியும். எனவே எலியாவின் ஆவி எலிசாவுக்கு போகவில்லை என்பது சத்தியம். இப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் அறிவோம். சத்தியம் நம்மை என்றென்றைக்கும் விடுதலையாக்கும்.